வந்து யார் பேச்சையுமே கேட்காம போனதால வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. அபியால தாங்கிக்கவே முடியல. அந்த ஷர்ட் எடுத்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அனு வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றாங்க, "இதெல்லாம் நல்லாவே இல்ல ராகவ் பண்றது" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ராகவ் வந்து போயிட்டே இருக்காரு வண்டியில. திடீர்னு வந்து ஃபோன் வருது. அந்த டைம்ல வந்து ராகவ் என்ன பண்றாரு, ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லாவண்யா வந்து அவர் ஃபோன எடுத்து மறைச்சு வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில வந்து ராகவ் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து "என்னாச்சு இவ்வளோ நேரம் ஃபோன் வந்திருக்கு நான் பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "யார் சைலண்ட்ல போட்டது? எப்படி சைலண்ட்ல போட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வீட்லேருந்து நிறைய மிஸ்டேக்கா உடனே வந்து லாவண்யா கேட்குறாங்க, "அந்த அபி வந்து உன்னை வர வைக்கிறதுக்காக வந்து ஃபோன் பண்ணியிருப்பா. நம்பாத ராகவ்" அப்படின்னோடனே, "இல்லை இல்லை என் அக்கா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு. அதை நான் அப்படியே விட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ஃபோன் யாருமே எடுக்கல. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. உடனே வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து வண்டியை திருப்ப சொல்கிறாரு. "இங்கே பாரு லாவண்யா, நீ கிளம்பு, நான் இப்படியே கிளம்புறேன். உனக்கு வந்து நான் இப்போ வந்து வண்டி வர வைக்கிறேன்" அப்படின்னோடனே லாவண்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. "எதனால ராகவ்?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு நீ போய் அட்டன் பண்ணி யாரும் போகலன்னா நல்லா இருக்காது புரியுதா?" அப்படின்னோடனே, "ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணுற? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அபியோட வேலையாக தான் இருக்கும். இங்கே பார் அபியோட வேலையோ இல்லை என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் என் அக்கா தான் எனக்கு முக்கியம். அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து தேவையில்லாமல் வந்து யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். ஐயோ அந்த முரளி வேறு இருக்கானே, அவன் ஏற்கனவே அக்காவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கான். இந்த டைமில் வந்து அக்காவனை தனியாக விட்டது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. "எனக்கு அக்கா தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. முதல்ல நீ வந்து கிளம்பு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ பாம்பேக்கு போயிட்டு வந்து எனக்கு வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு பதில் வேறு மாடலும் நான் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை நீ போகாமல் நான் போக மாட்டேன்றாங்க. இங்கே பார் லாவண்யா, நம்மளோட கம்பெனி நீ முக்கியம்னு நினச்சேன்னா நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு" சொல்லிட்டு வம்படியாக அமைச்சு வைக்கிறாரு. லாவண்யாவுக்கு வெறுப்பாக இருக்குது. சே என்னடா இது இப்படி நடந்துச்சு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி போகிறாங்க. இங்கே வந்து ஓடி வராரு வீட்டுக்கு. அக்கா அக்கான்னு கூப்பிட்டு குரல் கொடுக்குறாரு. எல்லாருமே ஓடி வராங்க. "என்னாச்சுக்கா உனக்குன்னு?" "இல்லைப்பா சின்ன பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு வந்து அக்கா மயக்கம் போட்டுட்டா. இப்போ பரவாயில்ல, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. நீ வேற வந்து அவளை விட்டுட்டு போயிட்டியா, அதான் ஒரு மாதிரி ஆகிட்டா" அப்படின்னு சொல்லிட்டோன்னே பார்த்து முறைக்கிறாரு முரளியை. முரளி வந்து, "நான் ஒன்றும் பண்ணல" அப்படின்னு நம்ம நிற்கிறாரு. "நான் விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்புக்கா. உன்னை பற்றி கொஞ்சம் கூட நான் யோசிக்காமல் போயிட்டேன். என்ன சாரிக்கா மன்னிச்சுடு. இங்கே பாரு என்கிட்ட சாரி கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனசை வந்து காயப்படுத்திட்டு போயிருக்கல அபியோட மனசை, அவகிட்ட தான் நீ சாரி கேட்கணும். அவகிட்ட நான் ஏன் கேட்கணும்? இங்கே பாரு நீ வந்து அவகிட்ட கேட்டு தான் ஆகணும். அப்படி நீ சாரி கேட்கலன்னா அக்கா உங்ககிட்ட பேசவே மாட்டேன்" அப்படின்றாங்க. "அது வந்துக்கா நான் பேசணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கிறாகோ. இன்னமும் நான் டென்ஷன் ஆனால் அப்புறம் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்" அப்படின்னோடனே, "சரி சரிக்கா இப்போ என்ன அபிக்கிட்ட சாரி கேட்கணும் அவ்வளோதானே, சரி நான் கேட்குறேன்" அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அபி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நேராக போகிறாரு உள்ளே போகணுன்னு அபிக்கு இவரையே வந்துட்டார் திருப்பி. என்னோடனே உடனே பார்க்குறாங்க. "வந்துட்டிங்களா திரும்பி?" அப்படின்றாங்க. உடனே வந்து, "நான் எந்த பிளானும் பண்ணலையே, எப்படி வந்தீங்க?" அப்படின்னோடனே, "நீ எந்த பிளானும் பண்ணல, ஆனால் நான் வந்தது உனக்காக ஒன்றும் கிடையாது, என் அக்காக்காக. சரி எப்படியோ வந்துட்டிங்கல்ல அது போதும்" அப்படின்றாங்க. "சரி இன்னொரு விஷயம்." "என்ன விஷயம்?" "சாரி உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்னோடனே அபிக்கு வந்து ஒன்றும் புரியல. "நீங்களா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலையே. இந்த ஜெயிலர் கிட்டேருந்து சாரியா? இந்த ராக்கி பாய் ஜெயிலர் வந்து சாரி சொல்லவே மாட்டாரே, என்ன திடீர்னு சாரி சொல்கிறாருன்னா?" "என்ன திடீர்னு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பாரு நீ வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன்." "ஓ என் மனசு கஷ்டப்படக்கூடாது சாரி கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எப்படியாவது வருத்தப்பட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் அக்கா உன்கிட்ட சாரி கேட்க சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன் அவ்வளோதான்" அப்படின்னோடனே, "அதானே பார்த்தேன், பின்ன இவராவது மனசு திருந்தியாவது சாரி கேட்குறதாவது" அப்படின்னு பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து இதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரி முரளியும், "என்ன இது பிளான் இப்படி சொதப்பிடுச்சு? அவ்வளோ தூரம் போனவனை யார் ஃபோன் பண்ணி வர வச்சது? எல்லாம் உன் பொண்டாட்டிக்காரி தான். சும்மா இருந்தா தானே அவ? அக்கா தம்பி பாசம் எங்கே போய் முடிய போதோ தெரில. இப்படியே இருந்தா உன் பொண்டாட்டியை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது" அப்படின்னோடனே, "அதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அவள் தான் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. எனக்கு அபி கிடைக்காத காரணமே இந்த அஞ்சலி தான்" சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் முரளி.